கர்த்தருடைய பரிசுநாமத்தும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையில ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையோடு நம்மை சந்திக்க கிருபை வைத்த கர்த்தர். எரேமியா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு அழகான வார்த்தை சொல்றார் பாருங்க. உங்களை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய எதிராளிக்கு முன்னால வெண்கல அலங்கமாக ஸ்ட்ராங்காக ஆண்டவர் உருவாக்குகிறார். அவர் உருவாக்கும் போது உங்களுடைய எதிராளிகள் உங்களோடு யுத்தம் பண்ணுவாங்க. அலுவலகத்துல, நீங்க போற இடத்துல, சொந்த பந்துகள், நண்பர்கள் பாத்தீங்கன்னா காரணமே இல்லாமல் உங்களோடு யுத்தம் பண்ணுவாங்க. சர்ச்சில் யுத்தம் பண்ணுவாங்க, எங்க வேணாலும் அவங்க யுத்தம் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறதால் அவங்களால மேற்கொள்ள முடியாது. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆபிரகாமோடு லோத்துக்காக யுத்தம் பண்ண போகிற பாருங்க. லோத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. அவனை யுத்தம் பண்ணி அவங்களால ஜெயிக்க முடியல. அதனாலதான் சொல்ற, உங்களை வெண்கல அலங்கமாக்க, ஸ்ட்ராங் மேனாக வெண்கலமாக உங்களை மாத்தின கர்த்தர். யோசேப்பு சகோதரன் யுத்தம் பண்ணாங்க, காணாத குறைக்கு பார்வோன் போத்திபாருடைய மனைவி யுத்தம் பண்ணா. ஆனா அவங்களால மேற்கொள்ள முடியல. மோசேயோடு யுத்தம் பண்ணாங்க, மிரியாமோடு யுத்தம் பண்ணாங்க, தானியோட யுத்தம் பண்ண பொறாம, சாத்ராக் மேஷக் ஆபேத்னோட யுத்தம் பண்ணாங்க. ஆனா யுத்தம் பண்ணவங்க எல்லாம் வெட்கப்பட்டாங்க. இதே போல கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால அவங்க யார் உங்க கூட யுத்தம் பண்ணாலும், யோபோடு அவனுடைய நண்பர்கள் யுத்தம் பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்களால மேற்கொள்ள முடியாது. நீங்க ஜெயிக்க பார்த்தவங்க. இன்னைக்கு நீங்க போற இடம் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கா இருக்கும். எங்க நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தை. ஒருத்தராலே உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க உங்களை வெண்கல அலங்கமாக மாற்றி உங்கள் எதிராளிக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க பண்ணி ஆசீர்வதித்து நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த திருவார்த்தையின்படி எங்களுக்கு நன்மை செய்ய நல்ல பிதாவே. ஆமென்.